வியட்நாமுக்கு போனீங்களே, எதுக்கு போனீங்க? வியட்நாமுக்கா? அதை மட்டும் கேட்காத. நான் பட்டோட எனக்கு தெரியும். அங்கே ஒரு கல்யாணம், கல்யாணத்துக்காக போனேன். நான் உள்ளூர் கல்யாணத்துக்கே போக மாட்டேன். வியட்நாம் கல்யாணத்துக்கு போனேன் பாரு. வியட்நாமுக்கு கல்யாணம் போயிருக்கீங்க. தேவி கொழுந்தனுக்கு அந்த ஊர் பொண்ணு கல்யாணம். அவங்க மாமனார் மாமியாரெல்லாம் கனடாவில இருந்து வியட்நாம் வந்துட்டாங்க. தேவி வீடு பிள்ளைகள்லாம் ஆஸ்திரேலியாவிலேருந்து வியட்நாம் வந்துட்டாங்க. தேவி ஃப்ரெண்டு சென்னையிலேருந்து வியட்நாம் போயிடுச்சு. எல்லாரும் ஒரு இடமா சேர்ந்துட்டீங்க. போயிட்டாங்க. நான் ஊர்ல இருந்தேன், காரைக்குடியில இருந்தேன். என்னையும் வர சொல்லி டிக்கெட் போட்டாங்க. நான் வரலேன்னு இல்லைன்னு வர சொல்லி டிக்கெட்டை போட்டு தேவி போடாம தேவி ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி போட சொல்லியிருக்கு சென்னையில இருந்து. அம்மா போட பிள்ளைதான் ஃப்ரெண்டு. அதோட காலேஜ் ஒன்னா படிச்சிச்சு, நல்ல உள்ள. டிக்கெட் போட சொல்லிட்டோம். ஃப்ரெண்டா இருக்காங்க, என்னோட ரொம்ப க்ளோஸ். அது அவங்கள விட்டுட்டு அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு, பிருந்தா வந்து எனக்கு டிக்கெட் போட்டு சீக்கிரமா நான் இங்க போற மாதிரி டிக்கெட் போட்டுச்சு. இங்க இருந்து மலேசியா ஒரு 3 மணி நேரம், 2.5 மணி நேரம், 3 மணி நேரம். அங்கிட்டு 1 மணி நேரமே வியட்நாம். 4 மணி நேரத்துல வந்துடலாம் அப்படின்னு பிருந்தா ரெடி பண்ணி போட்டுருச்சு. போட்டாக்க நான் போகலைங்கிறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிட்டு வீசிங் இருந்துச்சு, உடம்பு சரியில்லை. இந்த பிரபு என்ன பண்ணிட்டேன், என் மகன் சின்னவன், போங்கம்மா போங்கம்மா, வெண்பாவது உங்களை மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கல, போங்கம்மா போங்கம்மான்னு. வெண்பா இங்கேருந்து மல்லிகைப்பூ போன்ல ஜோதி எனக்கு மல்லிகைப்பூ வேணும் ஜோதின்னு சொல்லிச்சு. ஐயோ வெண்பா மல்லிகைப்பூ கேட்டுருக்கணுமா, போங்கம்மான்னு. எங்கள் வீட்டில் செடி மல்லிகை செடி இருக்கு, நல்ல இப்படி இப்படி இருக்கும் அரும்பு, நல்லா அம்பிட்டு அரும்பு இருந்துச்சு. பறிச்சு மத்தியானமா பறிச்சு தண்ணிக்குள்ள போட்டு கட்டி நல்லா 1 முழம் மல்லிகை போட்டு அழகா பிளாஸ்டிக் பூ மாதிரியே இருந்துச்சு. வாழையில போட்டு கட்டி கவர்ல போட்டு அழகா வச்சு பேக் பண்ணி வச்சுட்டேன். நான் எல்லா பூவெல்லாம் நான் கட்டி கொடுத்தேன். பூ இருக்குமா வாடி போயிருவிட்டே, எனக்கே முடியல. வியட்நாம் போய் சொல்றேன், நான் போகலைடா, டிக்கெட்டை கேன்சல் பண்ண சொல்லுங்கிறேன். இல்லைன்னு காரு உள்ளூருக்குள்ள கார் கிடைக்காம பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு ஆளு டிரைவர் கார் எடுத்துட்டு வந்து என்னை ஏற்றி கூட்டிகிட்டு போறான். போனா கொத்தமலத்துல ஆரம்பிச்சா அந்த டிரைவர் ஆக்சிடென்ட், இடிச்சது. நம்மளே பயந்துருக்கான். ஒருத்தர் பக்கத்து ஊர்ல குடும்பத்தோட கார்ல போயிருக்கா. முத கார் வாங்கி ஏதோ கோயிலுக்கோ போனபடி ஆக்சிடென்ட் ஆகி எல்லாருக்கும் அடிபட்டு இந்த டிரைவர் தான் கார்ல ஏற்றி கொண்டே ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு வந்திருப்பேன் போல. அந்த கதை ஊரன்னு சொல்றேன், ரத்தம் ஊத்துதுங்கிறேன், கண்ணு போயிடுச்சுங்கிறேன், கால் போயிடுச்சுங்கிறேன். எனக்கு மூச்சே விட முடியல. நானும் அந்த பப்பு அடிச்சுக்கிட்டே காருக்குள்ள பின்னாடியே உட்காந்துட்டே பண்ணி கொத்தமலத்துல ஆரம்பிச்சாங்க. புதுக்கோட்டையை தாண்டிடுச்சு, இந்த கதையை விடலை. 5 அடிபடி செத்து போனாங்க, அங்கே குடிச்சுக்கிட்டு வெட்டிவிட்டாங்க, தலை துண்டா ஓடி போச்சுங்கிறேன். இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு படபட படபட ஒரு மாதிரி மூச்சு அடைச்சிருச்சு. ஏப்பா உனக்கு வேற கதையே தெரியாதா, கதையை நிப்பாட்டு, நான் இன்னும் போதே எனக்கு மூச்சு. நீ நானும் பாக்குறேன், நீ கொத்தமலத்துல இருந்து புதுக்கோட்டையை தாண்டிட்டோம், இன்னும் ஆக்சிடென்ட் கதையோ சொல்லிக்கிட்டு வர, நீ எங்கேயோ உடைய மோத போற, இப்ப எல்லாரும் போறோம் அப்படின்னு சொல்லி திட்டினோடனே அத்தோட விட்டுட்டேன். எனக்கு மூச்சு ரொம்ப அடைக்குது, முடியல. பிரபு வீட்டுக்கு போயிடுவோம். வீட்டுக்கா இன்னும் பிளேன் 9 மணிக்கு பிளேனு போயிடுவோம், ஒன்றும் வேணாதுன்னா தைரியமா இருக்குங்கிறேன். எனக்கு தகைக்குது, என்னடா பண்றேன்ட்டு போனா திருச்சி கிட்ட நெருங்கி போகையில ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க, டீ குடிக்க நிப்பாட்டினாங்க. என்னால முடியலை, மயக்கம் வந்துருச்சு, சுகர் குறைஞ்சி போச்சு, படபடப்பு வந்துருச்சு, முடியலை. ஒரே ஒரு மிட்டாய், விக்ஸ் மிட்டாய் ஏதாச்சும் வாங்கி அந்த கூட ரொம்ப அடைக்குதுன்னு சொன்னேன்னா, இவன் போய் மிட்டாய் வாங்க மெடிக்கல் இது என்ன எதுக்கு இந்த உடம்பு சரியில்லை மிட்டாய் கொடுங்கன்னு கேட்டோன்னா, இந்த டாக்டருக்காரன்னு சொன்னோன்னே அதுக்குள்ள ஒரு டாக்டர் இருந்தாரு. அந்த ஆளுல தான் அன்னைக்கு நான் போய் சேர்ந்துருப்பேன். அப்புறம் மெதுவா சாமி குறுக்க அங்கே வைத்தீங்க. அங்கே போய் அந்த டாக்டர் போனா சின்ன வயசு தான், இப்பதான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு வந்துருக்கு, சின்ன பிள்ளைதான், ஒரு 35-30 வயசு தான் இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல அந்த பிள்ளைக்கு. ஆம்பளையாடா பொம்பளையாடா? ஆம்பளை சின்ன பையன். போனோடனே என்னம்மான்னு கையை பிடிச்சி இப்படி பார்த்துச்சா, பார்த்தோடனே நான் இருந்த கோலத்தை பார்த்துட்டு என்னமாச்சு பயப்படாதீங்கன்னு முதுகுல இப்படி தட்டி கொடுத்துச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டேன். நான்
சுகர் குறைஞ்சி போச்சு, மூச்சு விட முடியல, எப்படி இருப்பேன்? இப்படி இருக்கேன். அப்புறம் உடனே என்ன பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சுகரும் இருக்குது, நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே வேர்த்து ஊற்றுது. அப்புறம் அந்த பையன் நரம்புல 2 ஊசி போட்டுச்சு, இந்த கையிலையும் ஊசி போட்டு முதுவை தடவி விட்டு தைரியமா இருங்கன்னு பல்செல்லாம் குறைஞ்சி போச்சு. உடனே வீடியோ காலுக்கு தேவிக்கு பண்ணிட்டோம். நான் வரல, ரொம்ப முடியல, நீ சொல்லுன்னு சொல்லி தேவிக்கு பண்ணி வீடியோ காலில் என்னை பார்க்குது. அது அம்மா முடியலைன்னா வர வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க, டிக்கெட் போனால் போயிட்டு போகுது, பத்திரமா அம்மா கொண்டு வேறு ஆஸ்பத்திரியில் சேர்றா அப்படின்னு சொல்லிட்டு வர வேண்டாம்ட்டாங்க. சரி ஊசியை போட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஊசியெல்லாம் போட்டு 1 மணி நேரம் அங்கேயே இருந்தோம். இருந்து கொஞ்சம் மூச்சு நல்லா வந்துருச்சு. மாத்திரையெல்லாம் கொடுத்து வாய் வேற புண்ணு, நெஞ்சறிவு வேற, ரொம்ப முடியாமல் இருக்கு. அந்த நேரத்தில் ஏற்றி விட்டா பிளேனில் எப்படி நான் போய் சேருவேன்? அப்புறம் மறுபடியும் வாடா வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா, ஆட நல்லா இருக்கிறீங்கம்மா, உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது, மல்லிகைப்பூ வேற கட்டி வச்சுருக்குறீங்க, இதே சொல்லி வெண்பாவை கொண்டே கொடுக்கணும், அந்த பிள்ளை ஏமாந்து போயிடும், மல்லிகைப்பூ வேற கட்டியிருக்கு, அது வீட்டில் குத்தப்பூ, ஏமா நீங்கள் போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டேன். ஏன்டா என்னை இந்த பாடுபடுத்துறேன், எனக்கு வீட்டுக்கு போச்சுன்றா அப்படிங்கிறேன். அவன் டூர் போறதுக்கு உங்களை அவன் என்ன ஐடியா, அவங்க கொடைக்கானலுக்கு பைக்கில் டூர் போக ஐடியா பண்ணி வச்சுருந்துருக்கேன், 5 நாள் போகிறதுக்கு. நான் இருந்தால் விட மாட்டேன், பைக்கில் போக விட மாட்டோம்னு, இவன் நம்மளை கடத்தி விட்டுருவோம் அப்படின்னு ஒரு வழியாக கொண்டே ஏர்போர்ட்டுக்குள்ள விட்டேன். திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ள போயிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க, எதா இருந்தாலும் போடணுங்க. ஆமா, எதா இருந்தாலும் செத்த உடனே உனக்கு போடும் வருவோம் அப்படின்ட்டு போயிட்டேன்னா மூச்சு விட முடியல. மாத்திரையெல்லாம் கொடுத்து மாத்திரை எப்படி கிருன்னு வருது, அது தள்ளிக்கிட்டு போக முடியல. வெயிட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, 10 கிலோ மட்டும்தான். லக்கேஜ் எல்லாம் போடல. போயிட்டேன். போன உடனே உள்ளே போய் அந்த பாஸ்போர்ட்லாம் கொடுத்து செக் பண்ணுற இடத்துல ஒரு அம்மா கேட்டுச்சு, ஏம்மா உடம்பு சரியில்லையா அவங்களுக்கு? என்னை பார்த்த உடனே கேட்டுருச்சு, உடம்பு சரியில்லையா? இல்லைப்பா வேகமாக வந்தேன், அதனால இப்படி ஆயிடுச்சு, முடிச்சு வாங்குது. அப்படி இருக்க பிள்ளைகளை ஏற்ற மாட்டாங்க, அட்டாக்கு செத்து போயிடுவான்னு செக் பண்ணுறது. இல்லைப்பா வேகமாக வந்தது, எனக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, வேறு மற்ற சீட்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க, ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு சரின்னு பார்த்து போங்கம்மா அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லிட்டா போய் பிளேனில் ஏறியாச்சு. இருக்க முடியலை, பிளேனில் முச்சை விட முடியல. சீக்கிரம் வர பிளேன் வேற சொல்லியிருக்காளா, சரி சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போய் மலேசியாவிலே இறங்கியாச்சு. அது எத்தனை மணி நேரம் போனீங்க மலேசியாவுக்கா? 3 மணி நேரம்னு நினைக்கிறேன், 3 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ. மலேசியாவிலே இறங்கியாச்சு. இறங்கினோன்னா வியட்நாம் பிளேன் வரும், அதில் சொல்லுவாங்க போயிடலாம். நம்மளுக்கு போய் பழக்கம் தானே, இப்போ தெரிஞ்சிருச்சு. மாதிரியெல்லாம் முடிக்கிறது இல்லை. நம்பர் சொன்னோன்னா அந்த நம்பர் போட்டிருக்கோம் அந்த இடத்துல, அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கலாம். நம்பரை பார்த்துக்கிட்டு போயிடுறது. இப்போ நான் போய் உட்காந்துட்டேங்களே, உட்காந்து ஒருத்தோட இல்லை பத்மா, எல்லாரும் அடுத்த பிளேட்டுக்கு தான் வருவாங்க. ஒருத்தோட இல்லை, என்னடா ஒருத்தோட இல்லை அப்படின்ட்டு போய் உட்காந்தா விடியவும் இல்லை, இருட்டா இருந்துச்சு. ஒருத்தோட இல்லை எப்படி இருக்கிறமே அப்படின்ட்டு இப்போ போனில் பாட்டை வச்சுக்கிட்டு படுத்துட்டேங்க. ஏர்போர்ட்ல படுத்துட்டு ஒரு பிள்ளை இல்லை, அந்த ஆபீசர் கூட இல்லைன்னு வச்சுக்கவே, பெரிய கல்யாண மண்டபம் மாதிரி இருக்கு, சேரா கிடக்குது, ஒரு பிள்ளையில லைட் எரியுது. படுத்துட்டேன். படுத்தா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. சாப்பாடும் கிடைக்கல. சாப்பாடு நான் எங்கே போய் வாங்குறது, ஒன்று கூட இல்லை. பேசாம உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். பார்த்தா பிளேன் லேட்டா 5 மணி நேரம். ஐயோ, நம்மளுக்காண்டியே வருவாங்களே. ஐயோ 5 மணி நேரம் பேசாம படுத்துட்டேன். எனக்குன்னா என்ன யாரை கோச்சுக்கிறது, என்ன பண்றது, நம்ம நேரம் அப்படின்ட்டு அங்கேருந்து வீடியோ கால் பண்ணி பேசினா, தேவி இந்த மாதிரி ஆனாத மாதிரி படுத்துருக்கேன் தேவி, ஏர்போர்ட்ல மலேசியா ஏர்போர்ட்ல கிடக்குறேன், உருத்தோட இல்லை, இங்கே வாருங்க இன்னும் போன காட்டு. ஐயோ அம்மா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, முடியல இவங்களுக்கு, வர வேண்டாம்னு பிறகு ஏற்றி விட்டேன். என்ன பண்றதுன்னு அங்கே ஒரே தான் திட்டுதான் தேவி, இப்படி டிக்கெட் போடலாமா, இந்த கிடக்குற ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்றது இவங்களை, மலேசியாவில் நம்மளும் போக முடியாது, அங்கே இருந்து வர முடியாது, ரொம்ப முடியாம இருக்கான்னு சொல்லி அது அப்படியே அழுதுருச்சான் தேவி. பிருந்தாவும் அழுதுருச்சான், ஐயோ முடியாதவங்களை கொண்டாந்து நம்மள டிக்கெட் போட சொல்லி இப்படி போட்டு பண்ணிட்டேன் விட்டு, அதுவும் அழுதுருக்கு. அப்புறம் ஒரு வழியா பிளேன் வந்துருச்சியா, வந்து ஏறி போயிட்டேன்.
வியட்நாம் போய் இறங்கிட்டேன். அது எத்தனை மணி நேரம் போனீங்க? 1 மணி நேரம் கிட்ட. அது பரவாயில்ல. போய் இறங்கிட்டேன். இறங்கினோடனே எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வந்துட்டேன். இப்போலாம் அப்படி இப்படியெல்லாம் திரிகிறது இல்லை. டக்கு 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 டக்குன்னு வந்துடுறது.